குற்றத்திற்கான தண்டனை என்பது அனைவருக்கும் சமமானது. அவர் உயர்ந்த தாழ்ந்த என எந்த குலமாயினும் சரியே. அன்னை ஹல்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது காலத்தில் மக்கா வெற்றி போரின் போது மக்சூமி எனும் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டாள். இந்த விஷயம் குறைஷியருக்கு கவலையளித்தது. அவர்கள் அவளுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் பரிந்து பேசுபவர் யார் என்று பேசிக்கொண்டார்கள். பிறகு அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது செல்ல பிள்ளையான ஹல்ரத் உசாமா பின் ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தவிர வேறு யார் அல்லாஹ்வின் தூதரிடம் துணிந்து பேச முடியும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். பின்னர் அந்த பெண் அல்லாஹ்வின் தூதர் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கொண்டு வரப்பட்டால், அப்போது ஹல்ரத் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அவளுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் பரிந்து பேசினார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது முகம் கோபத்தால் நிறம் மாறியது. அப்போது அல்லாஹ் விதித்த தண்டனைகளில் ஒன்றின் விஷயத்திலா நீ பரிந்துரைக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு ஹல்ரத் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோடுங்கள் என்றார்கள். அன்று மாலை நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களிடையே எழுந்து நின்று அல்லாஹுவை அவனது தகுதிக்கேற்ற போற்றி புகழ்ந்துவிட்டு பின்வருமாறு கூறினார்கள்: இறைவாழ்த்துக்குப் பின் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிந்து போனதற்கு காரணமே அவர்களில் உயர்குலத்தார் திருடிவிட்டால் அவரை விட்டுவிடுவார்கள். அவர்களில் உள்ள பலவீனர்கள் திருடிவிட்டால் அவர்கள் மீது தண்டனையை நடைமுறைப்படுத்துவார்கள். என் உயர் எவன் கையில் இல்லதோ அவன் மீது சத்தியமாக என் புதல்வி ஃபாத்திமா பின்ட் முஹம்மதே திருடியிருந்தாலும் அவரது கையை நான் துண்டித்தே இருப்பேன் என்று கூறிவிட்டு திருடிய அப்பெண்ணின் கையை துண்டிக்குமாறு உத்தரவிட்டார்கள். அவ்வாறே அவளது கை துண்டிக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. அவற்றில் ஹல்ரத் யூனூஸ் பின் யசீத் ரஹ்மத்துல்லா அலைஹி அன்னவர்களது அறிவிப்பில், பின்னர் அந்த பெண் அழகிய முறையில் பாவ மன்னிப்பு கோரி திருந்தினார், திருமணமும் செய்து கொண்டார். அதன் பின்னரும் அவர் என்னிடம் வந்து கொண்டிருந்தார். நான் அவரது தேவையை ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என அன்னை ஹல்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள் கூறியதாக காணப்படுகிறது. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 3486 ஹதீஸ்.